எம்ஐ லெகசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால் வச்ச இடத்தெல்லாம் கப் அடிச்சிருக்காங்க. வாட் இஸ் தி சக்சஸ் மந்த்ரா ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்? மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் அசோசியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கவுட்டிங் சிஸ்டம். அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதுல 2008ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கலாம் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீமா இருந்திருக்காங்களான்ற அளவுக்கு ஷாக்கான சில பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இத்தனை யங்ஸ்டர்ஸ் எடுத்தா போதும். அந்த யங்ஸ்டர்ஸ் க்ரோ பண்றதுக்கு எவ்வளவு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மும்பை சிட்டிக்குள்ள ஒரு இன்னொரு சிட்டி வச்சிருக்காங்கன்ற எம்ஐ. அஸ்வின் கேட்பாரு, ஏன் வந்து மச்சி இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்பாரு. அப்ப தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மும்பை இஸ் ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தி மேக் ஷூர் தட் இந்த இடத்துல ஒரு கோர் டீம் இருக்காங்கன்னா அதே கோர் டீமை வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்க. Hi, hello guys, you're watching Cricket Diamond with Harish and Bharat. So இன்னைக்கு we are back again with an interesting topic. So yes, MI கேப்டன் வந்து ரீசெண்டா இப்போ SI20 லீக்ல வந்து கப் அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஐ லெகசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால் வச்ச இடத்தெல்லாம் கப் அடிச்சிருக்காங்க. இந்தியால நமக்கு தெரியும் ஐபிஎல்ல வந்து 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக் விளையாடும் போது 2 டிராஃபி அடிச்சிருக்காங்க. விமென்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சீசனே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸே மும்பை இந்தியன்ஸா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IL20 இருக்கட்டும், யூஎஸ்ல நடக்கிற MLC லீகா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு கப்பாச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டா வந்து இங்கிலாந்துல கூட அந்த 100 டோர்னமெண்ட் நடக்குதுல்ல, அங்க ஓவல் இன்வென்சிபிள்னு சொல்லிட்டு ஒரு டீம், அந்த டீமை கூட மும்பை பிரான்சைசி வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. நோட் த பாயிண்ட், இது வந்து 6th டீம் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் பிரான்சைசி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எம்ஐயோட லெகசி வந்து ஆல் அக்ராஸ் த குளோப் வந்து பரவிட்டே இருக்கு. அதுவும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த சக்சஸ் வந்து ஆக்சுவலி வந்து இட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட்டா, இல்லைன்னா வந்து சம் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஃப்ரம் அதர் பிரான்சைசிஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்றதுனால இதெல்லாம் நடக்குதா? வாட் இஸ் தி சக்சஸ் மந்த்ரா ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் அ பிரான்சைசி வந்து தெரிஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோ போனோடனே வந்து பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம வீக்லி பீடியா எபிசோட்ல கேட்டிருந்தப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளே வந்து மதிச்சு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, லைக் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணியே வரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இறங்கிட்டோம். மும்பை இந்தியன்ஸ் த பெஸ்ட் எவர் பிரான்சைசி இன் குளோபல் கிரிக்கெட் அப்படின்ற டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் அசோசியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கவுட்டிங் சிஸ்டம். இது எல்லாருக்குமே தெரியும். தட் எம்ஐ as a better scouting system, the best scouting system in IPL அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க. லைக் நிறைய பேர் வந்து ஸ்கவுட் பண்ணி டீம்ல எடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதுல 2008ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, குணால் பாண்டியா, திலக் வர்மா, நேகல் வதேரா இவங்கெல்லாம் ஸ்கவுட் பண்ணாங்கன்னு தெரியும். பட் 2008ல இருந்தே நான் வரேன், இவங்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீமா இருந்திருக்காங்களான்ற அளவுக்கு ஷாக்கான சில பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, ரபின் உத்தப்பா, அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே வந்து நிறைய பேர் 2008ல வந்து ஆர்சிபி ஆடினாது, ஆர்சிபி தான் வந்து மனிஷ் பாண்டியோட ஃபர்ஸ்ட் டீம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டீம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌரப் திவாரியா இருக்கட்டும், அபிஷேக் நாயர் இப்ப பேட்டிங் கோச்சா இருக்காருல இந்தியன் டீமுக்கு, அபிஷேக் நாயர் அப்ப வந்து செலிபிரேட்டட் பிளேயரா இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டீமே வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிருந்திருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ்ல ஆடி. சில பிளேயர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருந்திருப்பாங்க, டீம்ல இருந்திருப்பாங்க, ஸ்குவாட்ல எடுத்திருந்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்ப இருந்த காம்படிஷனால அவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயவேந்திர சகலா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், அப்ப ஜித்தேஷ் சர்மாவுமே 2015ல வந்து இவர் பார்ட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா அவருமே வந்து மும்பை இந்தியன்ஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் டீம் வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஆக்சுவலி மிஸ் கூட பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீம் வாஸ் அண்ட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். இங்க ஆரம்பிச்ச ஒரு கெரியர் தான் இப்போ வந்து ஒரு வேற லெவல்ல வந்து போயிருக்கு நிறைய பிளேயர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ் இல்லைன்னா கூட மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறதுக்கு அப்புறம் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இஷான் கிஷான், அதுக்கப்புறம் வந்து ஷிகர் தவன் 2008 IPL டெல்லி கார்னர் எல்லாருமே தெரியும். அங்க வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. பட் அவரு அஸ் ஓப்பனரா ஃபேமஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல தான் 2010-11 சீசன்ல அங்க ஆரம்பிச்சது. அண்ட் அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மாவுமே சொல்லாமே, டெக்கான் சார்ஜர்ஸ்ல என்னதான் வந்து சூப்பரான பிளேயர், இந்தியன் கிரிக்கெட் டீம் கார்னர் பிளேயரா இருந்தாலும் அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, மை ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சேஞ்ச் மை கெரியர் அப்படின்னு நிறைய இடத்துல அவரும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. தினேஷ் கார்த்திக்குமே சொல்லியிருக்காரு. தினேஷ் கார்த்திக் ரொம்ப வருஷமா இந்தியன் டீம்ல ஆடின பிளேயர் தான், பட் மும்பை இந்தியன் சேஞ்சஸ் கெரியர் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் டீமா இருக்கட்டும் இல்ல பெஸ்ட் டீம் அங்க ஆடுறதுலயே வந்து கெரியர் ஷேப்பிங் டீமா வந்து மும்பை இந்தியன்ஸ் இருந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் கூடமே லைக் வந்து கேகேஆர்ல வந்து ரொம்ப வருஷமா வந்து அவர் இருந்தாரு. பட் இட் வாஸ் an அன்சக்சஸ்ஃபுல் கரியர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஹி டசன்ட், அவருக்கே வந்து எப்படி அவர் கரியரை ஷேப் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தாரு. பட் மும்பை இந்தியன்ஸ் கேவ் ஹிம் a ரோல், இதுதான் உங்க ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரஸ்ட் பண்ணி அந்த ரோல் கொடுத்து சூரியகுமார் யாதவ் 2.0 மாதிரி ஒரு கரியர் ஸ்டார்ட் ஆச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலி சூரியகுமார் இப்படி சொல்ற நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சூரியகுமார் யாதவோட ஃபர்ஸ்ட் டீமே மும்பை இந்தியன்ஸ் தான், கொல்கட்டா கிடையாது. 2015 நினைக்கிறேன் அந்த டைம்ல அவர் மும்பைல இருந்து
மும்பை யூஸ் பண்ணல, அவர் பெஞ்சில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கேகேஆருக்கு போயிட்டு அங்க ஒரு ஃபினிஷரா ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப மும்பை இந்தியன்ஸ் வந்த கதை தான் நீ சொல்ற. பட் அவரோட ஃபர்ஸ்ட் டீமே மும்பை இந்தியன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸா இருந்திருக்கு. தட்ஸ் வே தே ஸ்டார்டட் தேர் கெரியர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான். வை மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஃபேர்லி சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது மட்டும் இல்லாம நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஸ்கவுட்டிங் சிஸ்டம் இருக்கும். இல்லன்னா சொல்ல இப்ப எல்லா டீம்ஸ்க்கும் ஸ்கவுட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கும். பட் என்னன்னா அவங்களை கம்பேர் பண்ணும்போது மீதி பிரான்சைசிஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸோட தாக்கம் அதுல அதிகமா இருந்திருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஃபீட் பண்றதுலயுமே சரி, பிக் பண்றதுலயுமே சரி, அந்த தாக்கம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்திருக்கு. இப்ப சில டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வந்து எடுத்து வாழ்க்கை கொடுப்பாங்க, சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்லாம். பட் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி ஆடி இருக்காங்க ஓவர் தி இயர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைச்சோம். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட சக்சஸ்க்கு இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ இப்போ பிளேயர்ஸ் எடுத்தாச்சு, அந்த பிளேயர்ஸை எப்படி பார்த்துக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பிளேயர்ஸை வந்து எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து நர்ச்சர் ஆக முடியும். இப்போ இனிஷியலா இத்தனை யங்ஸ்டர்ஸ் எடுத்தா போதும், அந்த யங்ஸ்டர்ஸ் க்ரோ பண்றதுக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம சொல்லி ஆகணும். 2022 வந்து பேண்டமிக் டைம்ல வந்து எல்லாருமே கிரௌட் வந்து கூட்டுறதுக்கே வந்து யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து ஒரு பயோ பபிள் செக்யூர்டு ஒரு ஸ்பேஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் கிரியேட் பண்ணணும். அவங்க டீமுக்காகவும், டீம் ஃபெசிலிட்டி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸோட ஃபேமிலிஸ்க்கா இருக்கட்டும், லைக் அந்த ப்ரொலாங்டு ஐசோலேஷனுக்கு அப்புறம் எங்கேயா இருக்கணும், ஒரு நார்மல்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொண்டு வந்ததுக்கு ஒரு ஸ்பேஸே வந்து எம்ஏ அரேனான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைக் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண மோட்டிவ் என்னன்னா, லைக் வந்து பயோ பபிள்ல கிரிக்கெட்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்றதுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்குமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் என்கேஜிங்கா வச்சுக்கணும். எல்லாருமே வந்து கொஞ்சம் மென்டலி they need to be stable, they need to be active and engaging இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கரெக்டா ஜியோ கார்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு மும்பைல. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 13,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ். இங்க வந்து இருக்கிற விஷயங்கள் சொல்றதுக்கே நான் வந்து இந்த லிஸ்ட் எடுத்து தான் படிக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து மெயின் நோட்டபிளான விஷயங்கள் சொல்லிடுறேன். லைக் அங்க வந்து ஒரு என்கேஜ் பண்றதுக்கு ஒரு டான்சிங் ஃப்ளோர்ஸா இருக்கட்டும், கிட்ஸ் ஃபேமிலிஸ்ல இருக்க கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஏரியாவா இருக்கட்டும், ஃபுட்ஸலா இருக்கட்டும், ஃபுட்பால் விளையாடுற ஸ்பேஸா இருக்கட்டும். அப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்தாங்கன்னா லைக் வந்து கால்ஃப் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த கால்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் என்கேஜிங்கா வந்து ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸை வந்து எம்ஏ அரேனான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கரண்டா. அதாவது மும்பை சிட்டிக்குள்ள ஒரு இன்னொரு சிட்டி வச்சிருக்காங்கன்ற எம்ஐ, அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. அங்க வந்து நீங்க ஒரு எதிர்பார்க்கிற ஒரு பிளேயரா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும், எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் இருக்கும் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அது இந்த ஃபெசிலிட்டிஸ் சொல்லும் போது இன்னொரு விஷயம், லைக் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்றல, இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது தினேஷ் கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா 2012 வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த டீம்ல இருந்திருக்காரு, 2 இயர்ஸா இருந்தாரு. அவர் ரீசெண்டா வந்து அஸ்வின் இருக்காருல்ல, அவரோட சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருப்பாங்க. அதுல தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அஸ்வின் கேட்பாரு, ஏன் வந்து மச்சி இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்பாரு. அப்ப தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேசிக்கா ஒரு ஒன் ஃபேமிலின்னு சொல்றது ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஒரு பிளேயரா இருக்க, ஒரு மும்பை இந்தியன்ஸ் சைன் பண்ணிட்டாங்க, நீ பெரிய பிளேயர் சின்ன பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல சைன் பண்ண ஒரு பிளேயரா இருக்கு அப்படின்னா, நீ டொமஸ்டிக்ல ஆடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. டொமஸ்டிக்ல ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு தோணுது, நான் வந்து இங்க இம்ப்ரூவ் பண்ணும், இங்க எனக்கு ஃபெசிலிட்டி சரியில்லை, நான் ஆடுற ஸ்டேட் டீம்ல வந்து ஃபெசிலிட்டி சரியில்லை அப்படின்னா, எனி பாயிண்ட் ஆஃப் த இயர், ஓகேவா, அது இப்போ அப்படின்னா இல்லை, எனி பாயிண்ட் ஆஃப் த இயர் நான் ஐபிஎல் சீசனா இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நீ மும்பை இந்தியன்ஸ் நீ கான்டாக்ட் பண்ண அப்படின்னா, அவங்க 2012 இப்ப நீ சொல்ற 2022 வந்து ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு 2012 அந்த டைம்லயே கன்சோலில வந்து ஒரு அரீனா ஒன்று வச்சிருந்திருக்காங்க, ஒரு ஃபெசிலிட்டி. சரியா, எந்த பிளேயர் கேட்கறதோ நான் பிளேயரை வந்து கூட்டிட்டு வந்து ஹோட்டல் சார்ஜ்ல இருந்து ஃபிளைட் சார்ஜ் இருந்து எல்லாமே கொடுத்து அவரை அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ண வச்சு அந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட், அந்த கோச்சஸ் எல்லாருமே எனி டைம் ஆஃப் தி இயர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா மும்பை இந்தியன்ஸ். அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் பண்றதுக்குமே வந்து குக்குபரா பால் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். நார்மல் சீசன் பால், எஸ்டி பால்லாம் இல்லாம கூக்குபுரா பால் வந்து ஒவ்வொரு இதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூக்குபுரா பால் எல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து 15,000 rupees ஒரு பால் வந்து காஸ்ட் ஆகும். 20-30 பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க, விச் அரௌண்ட் ஒரு 2-3 lakhs வந்து அதுக்கே வந்து 20-30 பால் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொரு செஷனுக்கும் பாலுக்கு மட்டுமே 2-3 lakhs வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க அப்படி தினேஷ் கார்த்திக் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பிளேயரா நீ வந்து மும்பை இந்தியன்ஸ் நாங்க சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ வந்து நரிஷ் ஆகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஆஸ் அ பிளேயரா நீ மும்பை இந்தியன்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்றதுலாம் செகண்டரி, ஓகேவா. நீ நல்ல பிளேயரா இரு, நம்ம சொன்ன மாதிரி தான், நீ ஃபேமஸான பிளேயரா இரு, இல்லைன்னா ரீசெண்டா எடுத்த ஒரு சின்ன 16 years old பிளேயரா கூட இரு, உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அது மூலியமா மும்பை இந்தியன்ஸ் வந்து பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா ஓகே, டபுள் பெனிஃபிட். சரியா, நீ ஆஸ் அ பிளேயரா டெவலப் ஆயிக்கோ அப்படின்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. அதோட ரிசல்ட் நம்ம பார்க்க முடியுது. ஏன் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே ஒரு ரீசன் அது சொல்லலாம்ல.
அவங்க வந்து கண்டிப்பா எப்படி வந்து தன்னோட கரியரை வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஐபிஎல் வரும்போது எல்லா பிளேயர்ஸும் அங்க அந்த இடத்துல இருந்து எப்படி க்ரோ ஆகி இந்தியாவுக்கும் ஆடுறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய ரீசன். லைக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், ஃபெசிலிட்டி மெம்பர்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்டாஃப் அசிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ற அகாமடேஷன், டிராவல் எல்லாமே வந்து பார்த்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்து எம்ஐ ஒன் ஃபேமிலின்னு சொல்றாங்களே அது மாதிரி இந்த ரியல் ஃபேமிலி மாதிரி அப்படி வந்து ஒரு பிளேயரை பார்த்துக்கிட்டதுனால இப்ப நம்ம வந்து பொலாட பார்த்தோம். லைக் வந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, எம்ஐ வந்து எடுக்கல, ஆப்ஷன்ல எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. நான் ஆனா எம்ஐக்கு மட்டும் தான் ஆடுவேன், எம்ஐ தவிர்த்து எந்த டீமும் ஆட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாருல. அதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 2020 டைம்ல வந்து பேண்டமிக் டைம்ல வந்து டிராவலிங் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஐபிஎல் விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் வந்து டிராவல் பண்ணி வந்து ஐசோலேஷன் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல பொலாடுக்கு வந்து பிரைவேட் ஜெட்டா கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த அவர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டீம் விளையாடிட்டு இருக்காரு, அவரோட ஹோம் டீம் அது. அங்க விளையாடிட்டு இருக்க போது அவருக்கு வந்து அங்க இருந்து டிராவல் பண்ணி வரணும். இப்ப யூஏல வந்து நடக்குது 2020ல. ஸோ அங்க இருந்து டிராவல் பண்ணி அவரும் அவர் ஃபேமிலி வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரைவேட் ஜெட்டா இருக்கட்டும், வர வழியில வந்து லைக் வேற ஏதோ ஓவர்சீஸ் கண்ட்ரி, எனக்கு ஐ நாட் ஷூர் அபவுட் இட், பட் ஆனா அந்த ஓவர்சீஸ் கண்ட்ரில இருந்து வேற பிளேயர் பிக்கப் பண்ணிட்டு வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிஷனலா வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பிளேயர்ஸ் போறதா இருக்கட்டும். லைக் வந்து 2011ல வந்து சாம்பியன்ஸ் லீக் நடந்திருக்கும். இதே ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ டீம் வந்து போலார்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சேம் ஹேண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடிட்டு இருப்பாரு. ரெண்டு டீமே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து விளையாடி இருக்கும். அந்த டைம்ல எந்த டீம் ஆடணும்னு யோசிக்கும் போது என்ன நினைப்பாங்க எல்லாரும் வந்து அவங்க ஹோம் டீமுக்கு தான் ஆடணும். அவர் வந்து பிறந்ததுல இருந்து விளையாட ஆரம்பிச்ச வந்து அவரோட ஹோம் டீம் அது ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ஸோ அந்த டீமை விட்டுட்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் காட்டியிருப்பாரு. ஸோ நீங்க வந்து என்னதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணிருப்பாங்க பொலாடுக்கு, அதனாலதான் வந்து அவர் மும்பைக்கு ஆடி இருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த காசு எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தாலுமே லைக் அந்த காசை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பிளேயர்ஸை ஷேப் பண்றதா இருக்கட்டும், டீம் மேனேஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணி எப்படி ஷேப் பண்றதா இருக்கட்டும், அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசு போறது மேட்டர் இல்லை, அந்த காசை வந்து ரிட்டர்ன் அவுட்கமா வந்து எடுத்து காமிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் மற்ற பிரான்சைசியை கம்பேர் பண்ணும்போது. அது கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியாது, அவங்க கிட்ட இருக்கு பண்றாங்க, அது டிபேட் பண்ண வரல, பட் இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு பொலார்ட் வந்து ஏன் மும்பைக்கு வந்து விசுவாசமா இருக்காரு அப்படின்றதுக்காக. அது வந்து அண்டர் த டேபிள் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போயிருக்கலாம். இப்போ வந்து அவுட் சைட் இந்தியா வந்து எம்ஐ பிரான்சைசிஸ்லாம் விளையாடிட்டு இருக்காரு பொலார்டு, மும்பை இந்தியன்ஸ்க்குமே பேட்டிங் கோச்சா இருக்காரு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போய் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி லைக் ரிட்டையர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் நான் சொல்றேன். 32 இயர்ஸ்லயா எப்ப ரிட்டையர் ஆனாரு பொலார்டு? 33 சம்திங் தான். அந்த டைம்ல வந்து பொலார்டு ஆக்சுவலி ஒரு பீக்னே சொல்லலாம். அந்த டைம்ல ஒரு பேட் சீசன் இருந்து அப்ப பொலார்டு நினைச்சிருந்தாருன்னா வேற டீம்ல கூட போய் நல்லா ஆடி இருந்திருக்கலாம். அவர் அந்த டைம்ல நல்ல காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இன்னுமே அப்படி இருந்துமே அவர் வந்து பொலார்டு விசுவாசத்தை வந்து காட்டினார். இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னோம், இன்னும் நான் வளவலான பொலார்டு பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. லைக் இன்னொரு பாயிண்ட் என்ன, ஒரு சீசன்ல வந்து 2021 தெரியல, சரியா தெரியல, அந்த டைம்ல ஃபுல்லா ஃபார்ம் அவுட்ல இருப்பார் தலைவர். 100 ரன் 150 ரன் தான் மொத்தமா 7 மேட்ச் ஆடி அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் உட்கார வச்சிருவாங்க. ஆனா the way they treated, இது பொலார்ட் மென்ஷன் பண்ணிருப்பாரு, the way they backed himself when he was down and when he was out of form, அவருக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் கொடுத்து நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்ன்ற மாதிரி they make him feel his presence in மும்பை இந்தியன்ஸ்ன்ற மாதிரி அவர் ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து puts efforts in carrying their players and doing things for. ஓகேடா, இப்போ வந்து ஐபிஎல்ல வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பிரான்சைசி, சரி ஓகே, மீதி கண்ட்ரீஸ்லயும் அவங்க போற இடம்லாம் நீ சொன்ன மாதிரி கால வைக்கிற இடம்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களால சில விஷயங்களை வந்து நோட் பண்ண முடிஞ்சது, ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிஸ் சொன்ன மாதிரி மும்பை இஸ் ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தி மேக் ஷுர் தட் இந்த இடத்துல ஒரு கோர் டீம் இருக்காங்கன்னா அதே கோர் டீமை வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க்ல ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற சில பிளேயர்ஸ் நான் சொல்றேன், ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட், ரபாடா, டிவால் ப்ரூவிஸ், இந்த 4 பிளேயருமே எம்ஐ கேப் டவுன்ல ஆடினாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மும்பை நியூயார்க்ல இருக்கிற அதே மாதிரி பொலார்டா இருக்கட்டும், இல்ல வந்து நிக்கலஸ் பூரனா இருக்கட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ்ல வந்து ஆடினாங்க. அதே மாதிரி எம்ஐ கேப் டவுனும் எம்ஐ எமிரேட்ஸும் ஒரே விண்டோல ஆடுற 2 பிரான்சைசி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சைமல்டேனியஸா நடக்கும். எம்ஐ கேப் டவுன்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், எம்ஐ கேப் டவுன் எலிமினேட் ஆயிடுவாங்க 2022ல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே ரஷீத் கான், இதே டிம் டேவிட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ்ல வந்து ஆடுவாங்க ILT20ல வந்து. சோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி நான் டிம் டேவிட் சொல்றேன், டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ்க்கும் ஆடி இருக்காரு, எம்ஐ நியூயார்க்கும் ஆடி இருக்காரு, எம்ஐக்கும் ஆடி இருக்காரு. அதே மாதிரி டிவால் ப்ரூவிஸும் காமனா வந்து மூணு பிரான்சைஸ்ல ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டுங்க. ஒரு பிளேயரை எடுத்தோம்னா அந்த பிளேயரை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே டீமா வச்சு ஒரு ஒன் ஃபேமிலியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்பவே முக்கியம்.
நிறைய டீம்ஸ் நான் பாத்திருக்கேன். இப்ப நான் வந்து சிஎஸ்கே ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். நான் சிஎஸ்கேலயுமே நான் ஒரு ஏங்குற ஒரு விஷயம் இதுதான். ஃபாஃப் டு பிளஸி கான்வே வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்க, கரெக்ட் தான். பட் இந்த கான்வேவை தவிர வேற எந்த பிளேயர் வந்து இப்ப சிஎஸ்கே கரெக்டா ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். நூர் அகமட் சொல்லலாம், எம்ஐ நியூயார்க்கு ஆடுறாரு, இப்போ வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. பட் அதை தவிர நூர் அகமதி கான்வேவையும் தவிர 3 பிரான்சைஸ்க்கும் காமனா இருக்கிற வேற எந்த பிளேயருமே என் கண்ணுக்கு தெரியல. பட் மும்பைல வந்து நிறைய பேர் அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா பெவான் ஜேக்கப்ஸ் எடுத்தாங்கல்ல மும்பை இந்தியன்ஸ், எடுத்துட்டு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஒரு 3 மேட்ச் வந்து ஆடினாரு. அதே மாதிரி அல்லா கஜன்ஃபர் வந்து எம்ஐ சைன் பண்ணியிருந்தாங்கல்ல மும்பை இந்தியன்ஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ILT20 ஆக்சுவலி அபுதாபி ரைடர்ஸ்க்காக சைன் பண்ணியிருந்த ஒரு பிளேயரை அவங்க மும்பைல சைன் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக அல்லா கஜன்ஃபர்ட்ட பர்சனலா பேசி மும்பை இந்தியன்ஸ் வந்து they made him to play for எம்ஐ எமிரேட்ஸ். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து வக்கார் சலம்கீலும் அதே மாதிரி தான். அவருமே வந்து ஒரு 3 பிரான்சைஸில வந்து காமனா இருந்திருக்காரு. அண்ட் மேபி ஃபியூச்சர்ல எம்ஐக்கு ஒரு பே பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காமனான ஒரு சிஸ்டம், ஒரு காமனான ஒரு பிளேயர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கோரா வந்து பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு ட்ரீட் பண்றாங்க. Who knows? I won't be surprised if 2026-27 வந்து ரஷீத் கான் திடீர்னு ஆல் ஆஃப் a sudden மும்பை இந்தியன்ஸ் ஆடினாரு அப்படின்னா கூட எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி 3 டீம்ல பிரான்சைசில வந்து இஸ் பீன் பார்ட் ஆஃப் எம்ஐ ஃபேமிலி. ரபாடா அதே மாதிரி தான். ரபாடாவும் திடீர்னு வந்து நான் குஜராத்ல ஆட போறது இல்லப்பா, நான் வந்து மும்பைக்காரருக்கு எப்படி அடிக்ட் பண்ண கூட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரஷீத் கான்ட்டையும் சரி இல்ல ரபாடாட்டையும் சரி பர்சனலா பேசி கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னடா இவங்க குஜராத் டைட்டன்ஸ் மேலே கை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்ட் பண்ணவும் குஜராத், ரஷீத் கான் ரபாடாவும் குஜராத். சோ இந்த மாதிரி நிறைய பிரான்சைசி இப்ப நான் சிஎஸ்கே சொன்ன சில பேர் காமனா இருக்காங்க. அந்த மாதிரி மேபி கொல்கட்டாக்குமே சொல்லலாம், நரைனோ ரசலோ எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அந்த 2 பேர் தவிர வேற யாருமே இல்ல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேயர் வந்து இது காமனா வந்து ஒரு டீமா வந்து ஃபார்ம் பண்றதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மேஜர் ரீசன் நான் பாக்குறேன் வை எம்ஐ சக்சஸ்ஃபுல் அப்ராட் as well அப்படின்ட்டு. So we are coming to the final stage of our video. So வந்து எவ்வளவுடா பொட்டி வாங்குங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து பட்டி தொட்டியில பரவதே பெரிய விஷயம். பெட்டியெல்லாம் வாங்குற அளவுக்கு இன்னும் வளரல. ஸோ என்ன சொல்ல வந்தோம்னா, லைக் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீசெண்ட் பாஸ்ட் இயர்ஸ்ல வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதாவது அவங்க டீம்ஸ் எல்லாருமே, அவங்க பிரான்சைசில இருக்க டீம்ஸ் எல்லாருமே எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? மும்பை இந்தியன்ஸ் அஸ் பிரான்சைசியா வந்து குளோபல் கிரிக்கெட் லெவல்ல வந்து என்ன விஷயங்கள்லாம் அவங்களை ஸ்டாண்ட் அவுட் பண்ண இருக்குது தனியா அப்படின்றத வந்து நாங்க வந்து கவர் பண்ணி ஆகணும்னு நினைச்சோம். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த பிரான்சைசியோட கம்பேர் பண்ணியோ லைக் வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்கு, இவங்களோட எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. எவ்ரி பிரான்சைசி இஸ் பெஸ்ட் இன் நர்ச்சரிங் தேர் பிளேயர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பத்தி நாங்கள் பேசணும்னு நினைச்சோம் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்னதான் வந்து நம்ம டீப் டவுன் எல்லா இடத்துக்குமே யோசிச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து காசு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறை மாதிரி அவ்வளவு காசு இருக்கு, எங்களால தலைமுறையா பிளேயர்ஸ் வந்து உருவாக்க முடியுன்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் சொன்னாலுமே அந்த காசை வச்சு கரெக்டா எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்க இன்வெஸ்ட் பண்ணி பிளேயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த டீமை ஷேப் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ட்ராக்ல கூட்டிட்டு போறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் தேவை. அம்பையர்ஸ் மறந்துட்டீங்க. நடுவுல வந்து வன்மத்தை காக்குறாரு. ஓகேங்களா? சோ ஓகே, கமிங் டு தி டாபிக். அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸா அவுட்கம்மா கொண்டு வரது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ அந்த விஷயத்த வந்து நாங்க சொல்லணும்னு நினைச்சோம் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கல்ல, ராயல்ஸ் ஃபேமிலி, அவங்களுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி வந்து நிறைய ஸ்கவுட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த சிஸ்டம் அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க அப்படின்றது வந்து குமார் சங்கக்காரர் ரீசெண்டா SA20 சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பார்ட் ஆஃப் ராயல்ஸ் ஃபேமிலி வைல் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஸ்கவுட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஸ்கவுட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்ல, எவ்ரி வே the way they treat their team அப்படின்றமே வந்து அந்த பேக் பண்றதா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு அது காப்பின்னு இல்ல ஃபாலோ பண்ற மாதிரி, ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா. சோ அது ஃபாலோ பண்ணி ராயல்ஸ் ஃபேமிலி வந்து அதை பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வந்து எந்த வீடியோ சொல்றேன்னு தெரியல. அவங்களோட வந்து சோசியல் மீடியா பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். வந்து அவங்க வந்து ரொம்ப என்கேஜிங்கான கண்டென்ட்ஸா போறதா இருக்கட்டும், சர்க்காசம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம ஒரு பிளேயரோட எஃபர்ட்டை வந்து அவங்க வந்து எங்கேயுமே ரெகக்னைஸ் மிஸ் பண்ணதே இல்லை. இப்போ மும்பை இந்தியன்ஸ்னா அவங்க டீம் பிளேயர்ஸ் பண்றது மட்டும் போடுவாங்க, அவங்க பேஜ்ல போடுவாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எந்த டீமா இருந்தாலும் சரி அந்த பிளேயரை ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த மோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜஸ்தான் பேஜ் கிட்ட. ஸோ கீப் யுவர் குட் ஒர்க் டூயிங். இதை பார்த்தா சந்தோஷம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். அண்ட் வீக்லி பீடியா எபிசோடுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் வீக்லி நாங்க வந்து போட்டு ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிக்கெட் டைம் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.